நாம் மனம் திரும்ப வேண்டும். வலது பக்கமா இடது பக்கமா? திறந்திருக்கிற கல்லறைகள் எழும்பி மேலே வருகிற போது, நியாய தீர்ப்பிற்கென்று வருகிற போது அங்கே வலது பக்கத்திற்குரிய மக்களை நாம் பார்க்க வேண்டும். அதற்கேற்ற நாம் ஜெபம் செய்வோம். அதற்கேற்றபடி இந்த பைபிளை நாம் படிப்போம். இந்த பைபிளின்படி நடப்போம். இந்த பைபிளை நாம் தியானிப்போம். படியுங்கள் பைபிளை. இந்த பைபிளை படிக்க 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 நீ என்னதான் தவறு செய்திருந்தாலும், என்னதான் பாவம் செய்திருந்தாலும், இந்த பைபிளில் இருக்கிற வார்த்தைகள் நமக்கு மனமாற்றத்தை கொடுக்கும். மனமாற்றத்தை கொடுப்பது மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போய் சேர்த்து செம்மறையாடாய் மாற்றப்படும். நாம் வெள்ளாடல்ல, செம்மறையாடு. நரகத்திற்காகத்தான் பிசாசு என்ற அந்த ஒரு கருவி அங்கே இருக்கிறது. ஆகவே நாம் நரகத்திற்கு உரியவர்களா இல்லாமல் பரலோக ராஜ்யத்திற்காக உரிய வேண்டும் என்றால், பரலோக ராஜ்யத்திற்குள் நாம் நுழைய வேண்டும் என்றால், வலது பக்கத்திற்குள் நாம் போக வேண்டும் என்றால், பரலோக ராஜ்யத்தின் கதவுகள் நமக்காக திறக்கப்பட வேண்டும் என்றால் நாம் மனம் திரும்ப வேண்டும். தாமஸை போல் மனம் திரும்பு. அந்த அற்புத மேரியை போல நீ மனம் திரும்பு. இந்த ரெண்டு நிகழ்வுகளும் உங்களுக்கு கோடிட்டு காட்டுவது ஒன்றே, மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யம். அநேகர் என்று இந்த பைபிளை எடுத்து பிரசங்கம் பண்ணுகிற அநேகர் சொல்கிறார்கள், நான் வேசியாக இருந்தேன், நான் பாவியாக இருந்தேன், நான் திருடனாக இருந்தேன், நான் கொலைகாரனாக இருந்தேன், நான் இன்று மாறி இருக்கிறேன் என்றால் இந்த பரிசுத்த பைபிள் என்னை மாற்றியது. இதில் இருக்கிற வார்த்தைகள் என்னை மாற்றியது. இந்த பைபிள் இருக்கிற வார்த்தைகளை நான் படித்தேன், தியானித்தேன். இன்று நான் நல்லவனாக மாற்றப்பட்டேன். நல்ல கெட்ட குமாரனை போல் இல்லாமல் நல்லவனாய் நாம் மாற வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். ஒருவேளை கெட்ட குமாரனாக இருந்தாலும், தீயவனாக இருந்தாலும் நன்மையாய் மாற நம் ஆண்டவர் நமக்கு அழைப்பை கொடுக்கிறார். மனம் திரும்பி நற்செய்தியை நாம் ஏற்றுக்கொள்வோம். கடைசி காலம் இதுவே, கடைசி காலம் இதுவே. கற்கள் பேசும், கற்கள் பேசும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அபிரகாம் சந்ததி என்று சொல்லி நீர் பெருமைப்பட்டுக் கொள்ளாதே. அபிரகாம் கற்களில் இருந்து அபிரகாமுக்கு சந்ததியை தோன்ற என் ஆண்டவரால் கூடும். ஆகவே பிள்ளைகளே, தயவு செய்து இனி நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதை விட கிறிஸ்தவர்களாக நாம் என்ன செய்தோம் என்றே நாம் இதயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் இதயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நல்ல மரணத்தை ஏற்றுக்கொள்ளவர்களாய், நல்ல நமக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்க நாம் மனம் திரும்பி இந்த கடைசி காலத்திலே பலருக்கும் நற்செய்தி அறிவிப்போம். அல்லது நற்செய்தி அறிவிக்கிறவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அல்லது நற்செய்தி அறிவிக்கிற அந்த டிவி சேனல்கள், அநேக டிவி சேனல்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்யுங்கள். நற்செய்தி வளர 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 ஆசீர்வாதம் தங்க உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளை அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் உதவுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களை எல்லாவித நலன்களினாலே ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை நீங்கள் தொலைக்காட்சி வழியாக கேட்டுக்கொண்டிருக்கலாம், அல்லது சிடி வழியாக கேட்டுக்கொண்டிருக்கலாம். எது எப்படியாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கே தேடி வந்து என் ஆண்டவர் மீட்பின் செய்தி, ரட்சிப்பின் செய்தியை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றால், உங்களை அன்பு செய்கிற ஆண்டவராய், உங்களை தொடுகிற ஆண்டவராய் என் ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கட்டும். இதோ வலது பக்கத்திற்குரியவர்களாய் எத்தனை ஆண்டுகள், எத்தனை நாட்கள் தாயின் கர்ப்பத்திலிருந்து இதுவரை நாம் பாவம் செய்து இடது பக்கத்திற்குரியவர்களாய், நரகத்துக்குரியவர்களாய் நாம் இருந்தாலும், இப்பொழுது பரலோக ராஜ்யத்திற்குரியவராய், பரிசுத்த பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நாம் மாற நம் ஆண்டவர் அழைப்பு கொடுப்பார். மனம் திரும்புவோம், மனம் திரும்புவோம். நற்செய்தி ஏற்றுக்கொண்டு இந்த வார்த்தையின்படி நாம் செயல்படுவோம். ஆண்டவர் ஆசீர்வாதம் நம்மை வழிநடத்தி எப்பொழுதும் பாதுகாப்பதாக. நாம் ஜெபம் செய்வோமா? இரக்கத்தின் ஊற்றான அன்பு ஆண்டவரே, அப்பா, நீர் சொன்னீரே ஆண்டவரே, இதோ கடைசி நாட்களிலே வாழ்க்கை புத்தகத்தில் யார் பெயர் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் பரிசுத்தவான்கள், நினைவு புத்தகத்தில் யார் பெயரெல்லாம் நினைவு வைக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் கூட அப்பா, இதோ வாழ்க்கை புத்தகத்திலே எங்கள் பெயர் இல்லை என்றாலும், இந்த நாள் நாங்கள் கேட்ட அந்த செய்தி வாழ்க்கை புத்தகத்திலே ஆண்டவரே ஒரு மறுமலர்ச்சியை கொடுக்கும்படியா கிபி கிமு என்று சரித்திரத்தை மாற்றி போட்ட அன்பு ஆண்டவரே, இந்த செய்தி வழியாக, இந்த செய்திக்கு முன்பு, இந்த செய்திக்கு பின்பு என்று இந்த செய்தி கேட்ட பின்பு ஆண்டவரே, இந்த பரிசுத்த அந்த வாழ்க்கை புத்தகத்திலே என் பெயர் எழுதப்பட என்னை நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் யாவரும் ஒருமனப்பட்டு, ஆண்டவரே வலது பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளாய் எங்களை நீர் மாற்றும் ஆண்டவரே. என்னை மட்டுமல்ல, அநேகரை இந்த பரலோக ராஜ்யத்திற்குரிய பிள்ளைகளாய் மாற்ற உரிய ஞானத்தை எனக்கு கொடும் என்று சொல்லி நம் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம். குறிப்பாக இந்த கடைசி காலத்திலே, இந்த இறுதி நாட்களிலே இந்த நற்செய்தி எல்லா இடத்திலும் அறிவிக்கப்பட நீங்கள் உதவி செய்யுங்கள், உதவி செய்யுங்கள். ஜெபங்களிலே தாங்குங்கள். இந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டு ஆன்மாவை நரகத்திற்கு போக விடாதீர்கள், விடாதீர்கள். ஆன்மாவை கொல்ல வல்லவருக்கே நீங்கள் அஞ்சுங்கள். உடலை கொள்பவருக்கு நீங்கள் பயப்படாதீர்கள்.
செய்வார்கள். கடைசி காலத்திலே உங்களை கொண்டு போய் அரசாங்கத்திலே ஒப்படைப்பார்கள், ஜெயிலிலே போடுவார்கள், நெருப்பிலே போடுவார்கள், உங்களை அடிப்பார்கள், வெட்டுவார்கள், என்ன வேணாலும் செய்வார்கள். ஆனால் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை நான் விடுவிப்பேன், உன்னை நான் பாதுகாப்பேன், உன்னை வழிநடத்துகிற தெய்வமாய் உன்னோடு இருந்து நான் உன்னை பரிசுத்த பாதையில வழிநடத்துவது மட்டுமல்லாம உனக்கென்று நான் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறேன், அந்த ஜீவ கிரீடம் உனக்கு காணிக்கையாக நான் கொடுப்பேன், வலது பக்கத்திற்குரியவனாய் நீ மாறி வா என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த நாள் இந்த செய்தியின் மூலமாக இந்த ஜெபத்தின் மூலமாக என் ஆண்டவரே எங்களுக்கு நீர் அழைப்பு கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். வலது பக்கத்திற்குரிய பிள்ளையாய் என்னை நீ மாற்றியதற்காய் நன்றி. இதோ குறிப்பாக இந்த நாளிலே மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொன்ன அந்த பாடல் வழி அல்ல, இனி மனிதனே நீ மண்ணாக இருந்தாலும் அந்த மண்ணிலே பதைக்கப்பட்ட ஒரு விதையாய் நீ வீறு கொண்டு எழும்புவாய் என்று சொல்லி என் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பு. இதோ நீ பதறல்ல, நீ தானியம் அல்ல, நீ விதையாய் என் ஆண்டவர் இந்த செய்தி கேட்டதன் வழியாய் உன்னை தேர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தி வழியாய் என் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து பரிசுத்த பரலோக ராஜ்யத்தின் கதவுகள் உனக்காக திறக்கப்பட்டு என் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து எல்லா விதத்திலும் உன்னை மகிமைப்படுத்தி இதோ இந்த நேரத்திலே ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. அது மட்டுமல்ல, நோயோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நோயிலிருந்து விடுதலை பெற, கஷ்டங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெற, கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கிற கடன்காரர்களோடு போராடி கொண்டிருக்கிற கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுக்க என் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் இறங்கி வந்து உங்கள் எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுத்து பாதுகாக்கும்படியாய் 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்ராயேல் மக்களுக்கு விடுதலை கொடுத்த என் ஆண்டவர் 430 ஆண்டுகள் அடிமை பண்ணப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்து சம்பாதித்த எல்லா சம்பாத்தியங்களும் ஒரே ராத்திரியிலே அந்த மக்களுக்கு கொடுத்து வழி நடத்தி வந்தார் என்றால் நீ ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். மனம் திரும்பு. இந்த 430 ஆண்டுகள் நீ அடிமைத்தனம் அல்ல, நீ பிறந்த நாள் இருந்து அடிமைத்தனம் அல்ல, இந்த நாள் நீ நடந்து வருகிற நாள் ஆசீர்வாதத்தின் நாள். ஆசீர்வாதத்தின் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக. இயேசுவின் வெளியேற பெற்ற நேரத்திலே வலது பக்கத்திற்குரியவனாய் என்னை மாற்றி நான் ஜெயம் எடுத்துக் கொள்ள என்னில் வந்து தங்கி பரிசுத்த ஆவியை எனக்கு அபிஷேகம் செய்து ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் அன்பு பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த செய்தி இறைவார்த்தை தியான இல்லம், இந்த தியான இல்லத்திலிருந்து உங்களுக்கு இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது. இந்த இறைவார்த்தை தியான இல்லம் திருவள்ளூர் மணவள நகரிலே நான் ஒவ்வொரு 3வது சனிக்கிழமை காலை 10 மணியிலிருந்து மாலை 3 மணி வரை நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் யாவரும் அந்த இடத்திற்கு வர உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன். அது மட்டுமல்ல, உங்களுக்கு எங்கே எப்படி வர வேண்டும் என்று உங்களுக்கு தெரியவில்லை என்றால் இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தொலைபேசி, இந்த வீடியோ, இந்த டிவி, இதிலேயே என்னுடைய செல்போன் எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய விலாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த விலாசத்தை அணுகலாம். உங்களுக்கு எது தேவையோ நிச்சயமாக அதை கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்கவும் உங்களுக்காக ஆலோசனைகளை கொடுக்கவும் நிச்சயமாக தொலைபேசியின் வழியாக நீங்கள் என்னிடத்தில் வருகிற போது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே யாவற்றையும் செய்ய முடிக்க வல்லவராயிருக்கிற அவருடைய பெயராலே உங்களுக்கு நான் ஆலோசனைகளை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். உங்களுக்காக அடியேன் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, 3வது சனிக்கிழமை மட்டுமல்ல, அமாவாசை இரவு ஜெபம் ராத்திரி 10 மணியிலிருந்து விடியற்காலை 3 மணி வரை ஒவ்வொரு மாதம் அமாவாசை ராத்திரியிலே இரவு ஜெபக்கூடமாக நடந்து கொண்டிருக்கிறது. பார்த்தீர்கள் என்றால் நன்றாக உங்களுக்கு நல்ல ஒரு சௌகரியமான வீடு உங்களுக்கு இந்த ஜெப ஹால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 3வது சனிக்கிழமை பகலிலே நடக்கும். நிறைய பேர் கேட்கிறாங்க ராத்திரியா ராத்திரியா என்று. 3வது சனிக்கிழமை காலை 10 மாலை 3 மணி வரை. அதுவும் உங்களுக்கு அது உபவாச ஜெபம். தயவு செய்து உபவாச ஜெபம். சாப்பிடாம தான் வரணும். சாப்பிடாம நீங்க வாங்க. வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இங்க ஜெபம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் இலவசமா சாப்பாடு போடப்படும். தயவு செய்து அதனால ஒன்றும் நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு 1 மணியோ 12:30 மணியோ நிச்சயமாக உங்களுக்கு என்று உணவு பரிமாறப்படும். உங்களுக்கு என்ன விதத்திலே பாதிப்பு இருந்தாலும் எல்லா பாதிப்புகளிலிருந்து விடுதலை கொடுக்க ஆண்டவர் இந்த தியான இல்லத்தை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். இந்த செய்திக்கு ஒத்துழைப்பு கொடுத்த குறிப்பாக இந்த பன்னூரில் கிராமத்தில் இருக்கின்ற அந்த கல்லறையிலே நான் என்னோடு வந்து அநேக விதத்திலே ஒத்துழைப்பு கொடுத்த அந்த மக்களுக்காகவும் இந்த நேரத்திலே கடவுளிடத்தில் நான் வேண்டுகிறேன். அவர்களையும் கடவுள் ஆசீர்வதிப்பாராக. அந்த கிராமம் முழுவதும் என் ஆண்டவர் ஆசீர்வாதத்திற்குள் கொண்டு வரும்படியாய் இந்த நேரத்திலே நான் ஆண்டவரை இயேசுவின் மூலம் அவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஒத்துழைப்புகளுக்காக மிக்க நன்றி. நன்றி. ஆமேன், ஆமேன். சகோதரர் அவர்கள் சபை பாகுபாடின்றி அனைத்து சபைகளிலும் செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்கள் சபையிலும் செய்தி கொடுக்க வேண்டுமானால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இறைவார்த்தை தியான இல்லத்தின் உபவாச ஜெப கூட்டம்
ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 3 மணி வரை. அமாவாசை ஜெப கூட்டம் இரவு 10 மணி முதல் 2 மணி வரை தியான இல்லத்தில் நடைபெறும். இறைவார்த்தை தியான இல்லம் சண்முக பத்மாவதி நகர், ஒண்டிக்குப்பம், மணவாள நகர், திருவள்ளூர் மாவட்டம் 602002. ஜெப உதவிக்கு 944 30666781 மற்றும் 944 4429 120. இறைவார்த்தை என்றும் என்னை காக்கும் இறைவார்த்தை. இயேசுவின் பாதையில் வார்த்தை, ஊழியரை வழிநடத்தும் வார்த்தை. இயேசுவின் பாதையில் வார்த்தை, ஊழியரை வழிநடத்தும் வார்த்தை. வார்த்தை இறைவார்த்தை என்றும் என்னை காக்கும் இறைவார்த்தை. மோசேயை அழைத்த வார்த்தை, செங்கடலை பிளந்த வார்த்தை. மோசேயை அழைத்த வார்த்தை, செங்கடலை பிளந்த வார்த்தை. வார்த்தை இறைவார்த்தை என்றும் என்னை காக்கும் இறைவார்த்தை. ரட்சிப்பை தருகின்ற வார்த்தை, கிருபையும் நிறைந்த வார்த்தை. ரட்சிப்பை தருகின்ற வார்த்தை, கிருபையும் நிறைந்த வார்த்தை. வார்த்தை இறைவார்த்தை என்றும் என்னை காக்கும் இறைவார்த்தை. மன்னிப்பை தருகின்ற வார்த்தை, இருளையும் ஒளியாக்கும் வார்த்தை. மன்னிப்பை தருகின்ற வார்த்தை, இருளையும் ஒளியாக்கும் வார்த்தை. வார்த்தை இறைவார்த்தை
என்றும் என்னை காக்கும் இறை வார்த்தை வார்த்தை இறை வார்த்தை என்றும் என்னை காக்கும் இறை வார்த்தை